நினைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் யார் கூப்பிட போறேன் அப்படின்னா, அல்பாபெட்ல ஸ்டார்ட் ஆகிற ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரை நான் கூப்பிட்டுறேன். அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. மித்ரன் சார் கெஸ்டாக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சார் எப்போ திங்க் பண்ணாலும் சின்ன வயசுல ஒரு மெமரி எனக்கு வரும். என்ன மெமரி அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் போகிறப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் வந்து அப்போ ரீசெண்டாக எந்த மூவி வருதோ அந்த மூவியோட போஸ்டர்ஸ்லாம் வரும். அப்போ வந்து ஃபேஸ்புக், இன்டர்நெட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த போஸ்டர்ஸ் பார்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப கிரேசியாக இருக்கு. இப்போ நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். பட் அதில் வந்து என் மைண்டில் நிற்கிற ஒன் ஆஃப் த போஸ்டர் வந்து யாரடி நீ மூவி படத்தோட போஸ்டர். அது அந்த டைட்டிலே வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்துச்சு அந்த டைட்டில். ஸோ அது எனக்கு சார் எப்போ திங்க் பண்ணாலும் எனக்கு அது ஒரு லைன் லைட்டில் வரக்கூடிய ஒரு மெமரி சார். தேங்க்யூ ஃபார் தட் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து டைரக்டர் பாலாஜி பற்றி. என்ன அப்படின்னா, எல்லாருமே லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது சினி ஃபீல்டுக்குள்ள வந்துடணும், நம்மளும் இந்த சினிமாக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிடணும்னு சொல்லி ஆசையில் இங்கே வரோம். அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். பட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஓகே நம்ம ரீச் ஆகிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓடினா போதும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இருக்கும். அந்த திங்கிங்கை வந்து பாலாஜி ப்ரோவை பார்க்கும்போது எனக்கு தலைகீழ மாறிச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு அவங்க ரிலாக்ஸ் பண்ற டைமே வந்து ஒரு ஆக்ஷன் கட், அதுக்கு நடுவுல தான் வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ற ஒரு டைமே இருக்கும். கட் சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னா அதர் ஒர்க்ஸ் பாக்குறதோ, அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கு. எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு ப்ரெஷரையும் வந்து தாங்கிட்டு ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு நிறைய வந்திருக்குது. ஸோ அது வந்து எனக்கு பயத்தை விட ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து இந்த சினிமா மேல வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ எல்லாரோட லைஃப்லயும் எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இதை விடக்கூடாது, இதை பிடிச்சி ஓடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து நான் ரோட்ல இருந்து கத்துக்கிட்டேன். வேற சித்து சார் இந்த படத்தை நான் வந்து ஒரு டைம்ல வந்து ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணி கண்டென்ட் போட்டே இருப்பாங்க. ஸோ அதை பாக்குறப்போ ஓகே இப்பெல்லாம் பண்ணா வந்து சினிமாக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிருக்கேன். கண்டிப்பா அதை போஸ்டே பண்ணக்கூடாது, டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய மாதிரி சூப்பரா இருந்தீங்க பிரதர். தாடி எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? 5 வருஷமா ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டேன். அது கூட சேனல்ல இருந்தே அவர் தாடி வளர்க்க வச்சிட்டாரு உங்களை. சூப்பர். சொல்லுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ரொம்ப டேனி, நான் திருநெல்வேலியில் வரேன். நான் பாலாஜி வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. சித்து சார், மித்ரன் சார் தேங்க்யூ, ஜெயக்குமார் சார், மற்ற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நன்றி. ஆசிக் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் பாலாஜிலாம் ஒரு 2019ல இருந்து அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிரிக்கெட் ஆடுவீங்களா? ஆரம்பிச்ச டேனி நாம கிரிக்கெட் ஆடுறோம். D3 நம்ம ஒரு ரோல் பண்ணியிருந்தோம். சூப்பர். இப்போ வந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு முந்தின படமா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ போராடி தான் அந்த D3 நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். என்ன சொல்ல நம்ம நினைச்சு பார்த்தாலே நிறைய இந்த வடிவல் கூட திரும்பி தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பஞ்சாயத்து தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறோம். இந்த படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள். ரொம்ப நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் ஏதோ ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா வரணும் எல்லாரும். தேங்க்யூ ஆல். சூப்பர் சூப்பர் பிரதர். உங்களுடைய இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்கக்கூடிய ஆர்த்தி அவங்களை நான் ஸ்டேஜுக்கு போறேன். ஆர்த்தி இருக்கீங்களா? ஓகே யா கம். இந்த மூவிக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெருசா எதுவும் பண்ணதில்லை. ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் அந்த மாதிரி யூடியூப்ல நான் எதுவும் பண்ணதில்லை. இன்ஸ்டால தான் எனக்கு அவரை கான்டாக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. லைக் எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு பொண்ணுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்துட்டு பாலாஜி சார் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன பதில் தெரியாது, நீங்க விஷ் கொடுப்பீங்க மாதிரி ஆகிட்டீங்களே. சரி, ஸ்பீச்லாம் ஏன் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணல? எனக்கு தெரியலையா? அதெல்லாம் நீங்க மாதிரி ஈவென்ட் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சு வந்து படிக்கணும். அடுத்த பண்றீங்களா? சரி, ட்ரெய்லர் லான்ச்ல பண்ணணும். ஓகே சூப்பர். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ தமிழ் சினிமாக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ. அடுத்த நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ளீஸ் கிளாப். அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிடுறோம் அப்படின்னா, இவங்க நல்லா பேசுவாங்க. இந்த பொண்ணை நான் கான்ஃபிடென்ட்டாவே கூப்பிடுறேன். சோனி தீக்ஷா
அவங்களை வந்து நான் கூப்பிடுறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பேசிக்கலி ஆக்ட்ரஸ் கம் ஆங்கர் கம் ஆக்ட்ரஸ் அப்படின்றதுனால நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யா ப்ளீஸ் சோனி அவர்களே ஸ்டேஜுக்கு வருமாறு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ட்ரீசருக்கு வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ண டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். எனக்கு அவ்வளவுதான். அதான் சரி, என்ன இன்ட்ரோ லிங்க் முடிஞ்சிருச்சு, ஆட் மட்டும் சொல்லிட வேணாம். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பொதுவா ஆங்கரிங்கும் ஆக்டிங்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ பாலாஜி எப்படிலாம் வேலை வாங்கினாரு? ஸ்கிரிப்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்ட் டே சொல்றதா கன்ஃபியூஸ் ஆனானே. ஸ்பாட்ல வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்டா கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட். நான் வந்து பக்கமா இருந்து பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து இது ஒரு உங்களுக்கு ரியலா நடக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் இருக்குல்ல, டார்க் கேமரால வந்து நான் பண்ணிருக்கேன் அப்படின்றத கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்குலாம் தெரியும். பேசுமா இவ்வளவு நேரம் பேசி என்ன பண்ணுங்க. டார்க் கேமரால வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, மூவிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். And all the very best, Soni. Super. Thank you pa. அவங்களும் ஃபங்க்ஷன் வர மாதிரி தான் வந்திருக்காங்க. யா சுமித்ரா கம் சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. அண்ட் சார், மித்ரன் சார், ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து எங்களுக்காக டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து ஒரு பர்சன் தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஷிக் சார், ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாலாஜி சாருக்கு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் பாலாஜி சார் என்னை இந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவின்னே சொல்லலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போ தான் நான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த படம் தான். ஸோ தட்ஸ் வெரி ப்ரிவிலேஜ். அண்ட் கோ-ஆர்டிஸ்ட் சிது அண்ணா, தஷ்ரிகா மேம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க. பட் சார் வந்து சாப்பிடவே இல்லை. வந்து செட்டுக்கு வந்தாருன்னா சாப்பிட மாட்டார். கேட்டால் தூங்கிடுவேம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாப்பிடாமையும் ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் த சப்போர்ட்டிங் அண்ட் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஓகே, வந்து அவங்களோட ஒரு போஸ்டர்லையோ ஒரு ட்ரெயிலர்லையோ டீசர்லையோ அவங்களை பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஓகே, ஒரு கிரெடிபிளான படத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தோணும். ஸோ அந்த வகையில் ஜெயக்குமார் சார் அவர்களை கிடைக்கிறது. வணக்கம் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த படம் வந்து என்னோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி எனக்கும் பாலாஜியோட கஷ்டங்கள். படம் ஆரம்பத்திலிருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், டூ மச். அதெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். பாலாஜியோட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஒன்று முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காருன்னு சொல்றது வந்து 100% நான் நேராக பார்த்தது வந்து மிஸ்ஸஸ் பாலாஜி. நீங்க நல்லாவே சொல்றேன், இவங்க மாதிரிலாம் ஒரு மனைவி இருந்தாங்கன்னா எல்லாரும் எங்கேயோ போயிடலாம். நிஜமா சொல்றேன், ஐ நோ பட் மை வைஃப், என் வைஃப் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் இருக்க முடியாது. அதனால நான் உங்களை நிஜமா சொல்றேன். I'm blessing you. Thank you very much for அவ்வளவு சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்க இவருக்கு டைரக்ஷன் பார்க்குறாங்கன்னா அந்த டீமை பார்க்கறதோட வேலை வந்து அவங்களோட வேலை. நான் வந்து நம்ம ஆக்டர்ஸ் பேர்லாம் நான் ஒன்றும் பேச ஐ டிசைடட் நாட் டு ஸ்பீக் அபவுட் கோ ஆக்டர்ஸ். இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க பண்ற அண்ட் பாரதிராஜாக்கு கண்ணன் சார் எப்படி ஒரு கேமராமேன் கண்ணா இருந்தாரோ அது மாதிரி
மணிகண்டன் சாரும் இது வந்து இவர் பார்க்குற பார்வையும் அவர் பார்க்குற பார்வையும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படிதான் பண்ணணும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது ஒருத்தராக பண்ண முடியாது. ஏன்னா நாடகத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்க முடியும். அந்த டெக்னீஷியன் சார் வந்து I really admire கேமராமேன் சார். ஏன்னா அவ்வளோ ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட்டுங்க. ரொம்ப சத்தம் போட்டு நான் பார்த்தேன். சொன்ன மாதிரி எங்கே இருக்காருன்னு தெரியாது. அதே மாதிரி கேமராமேன் வந்து நான் தேட வேண்டியதான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இருக்கேன் இந்த கேமரா விட்டு பின்னாடி வந்து ரொம்ப ரேர் நானும் பேசி. ஆனால் பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் பேர்லாம் நான் மறந்துட்டேன், சாரி. ஃபென்டாஸ்டிக். எங்க திட்டுவாங்க அது ஒரு விஷயம். ஃபென்டாஸ்டிக் பசங்க. நான் அதே மாதிரி தெரிஞ்சு நம்ம பாய் என்ன கூட்டு பாய் எங்க அந்த பாய் ரொம்ப இது ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்தோட வளர்ச்சிக்கு. நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் நிஜமா ஹானஸ்டா சொல்றேன் வந்து பாலாஜி படம் வந்து நான் ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. ஆனால் பெரிய தொல்லை நான் சிக்னலே கிடைக்காத மட்டும்தான் ஷூட்டிங் இருக்கு. ஊருக்கு போகிறது ரொம்ப காம்ப்ளிகேஷன். அந்த இடத்துலாம் போகவே முடியாது. நிஜமாவே நீங்க படம் பார்க்கும்போது எப்படா எல்லாம் போய் படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறோம். இந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்ன யாரும் தெரியாது. நான் ரொம்ப ஆழ்ந்த வயசுக்கு நான் ஆழ்ந்த பின்னாடி தம்பி எஸ்பெஷலி நம்ம தம்பி விஜயவன் படைக்காஞ்சாங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ண 2வது நாளே வந்து அவர் வந்து ஸ்பாட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவங்க எவ்வளவு பேஷனா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டரா நான் பார்க்கல. நான் சத்தியமா சொல்றேன் என் தம்பியா தான் நான் பார்க்கல. அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார். நாளைக்கு என்னால இந்த நிஜமா நல்லா ஒரு வேணுப்பா. ஸோ அவருக்கு வந்து இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். பிரதீப் பிரதர் அவர்களை வழி கலைக்கிறேன். எல்லாரும் வந்தா என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் இப்போ ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு என்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிருந்தேன். என்னன்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க, ஆக்ஷன் சொல்லணும்னு நடிச்சுட்டு போவாங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலான்ட்டு. பட் ஆனால் அது கிடையவே கிடையாது. அதாவது ஆப்பிள் சக்கை தான் புரிஞ்சிருவாங்க. முதல் நாள் வந்து மலையில ஏற்றுவாங்க, 2வது நாள் மழையில நினைய வைப்பாங்க, 3வது நாள் வெயில்ல காய வைப்பாங்க, 4வது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுவேன். எனக்கு மனசுக்கு ஊத்தணும், அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கு இந்த அடினா அடிவாங்க டீம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு இப்போ உள்ள வந்து பார்க்க பார்க்கவே. பட் ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர். அவரு கிளாஸ்மேட்ல தான் அவர் தெரியும். 1 வீக் முன்னாடி தான் அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் அது எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயக்குமார் சார். அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். பட் ஆனால் வந்து எனக்கு கூட வந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஜாலியா இருக்கும். அதுக்கு அவர் செட்டில் இருக்காங்க, ஜாலியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார். அவருமே வந்து என்ன ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள். நான் சொல்லுங்க சார் ஏதாவது தப்பா பண்ணனா சொல்லுங்க, செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுங்க. அவர் எனக்கு சொல்லுவார், கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவார். அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவர் தான். ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல். எல்லாருமே சொல்றாங்க இல்லை கஷ்டப்பட்டாலும் கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. யாரு மேலேயும் ப்ரெஷர் போட மாட்டாரு, ஜாலியா கொண்டு போவாரு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ. இவர் கூட எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இவர். ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நல்லா காமெடியாக எல்லாரும் கலாச்சிட்டு போவோம் அந்த செட்டில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். சூப்பர். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம நிறைய இமேஜினேஷன்ல நீங்க வந்தீங்க. பட் இது ஒரு மாதிரி உங்களை மாத்தி ஒரு மோல்ட் பண்ணி அமைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியால இருந்து ஒரு பிக் ஸ்கிரீன் வரும்போது என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? அதாவது ஒரு 3 விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டோம்ப்பா, என் லைஃப்க்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து லைக் சோசியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான். அதை எடுத்து வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்ன்றது ரொம்ப கஷ்டம்.
ஆக்சுவலி நம்ம அந்த 1 மினிட்குள்ள அதில் எல்லாத்தையும் சொல்லணும். நான் இங்க ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே படப்படப்படன்னு பேசிடுவேன். அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஆக்டிங் பண்ண முடியல. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையுமே சட்டில் ஏதாவது ஒரு சின்னதா வந்து ஒரு மாசா பண்றோம், ஒரு ஏதாவது பண்றோம், அதெல்லாம் இந்த படத்துக்கு இந்த வீட்டுல தான் தேவை. இப்படியே உங்களோட நேச்சுரலா என்ன பேசுறீங்களோ பேசுகிறோம். ஸோ அந்த விஷயத்த கற்றுக்கினேன். அப்புறம் டைமுக்கு வரணும், எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையா உட்காந்து நம்ம நடிச்சு கொடுத்துட்டு போனோம். ஸோ அப்படின்ற மாதிரி இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினைச்சா ஒரு 1 மினிட்ல எடுத்துட்டு போக முடியாது. அதான் சொல்றேன், இது 1 மணி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அது சீக்கிரம் முடிஞ்சு உங்க எல்லாரும் முன்னாடி வரும். நீங்க அதுக்கான நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு வந்தோடனே பல பேரோட மைண்ட் செட் என்ன இருக்கும், அந்த கண்டஸ்டன்டோட மைண்ட் செட்னா எங்க ஓப்பனிங் போகலாம், எந்த ஊருக்கு வந்து டூர் போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வெளில வந்ததுல இருந்து அந்த ஓகே வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் சோர்சிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அந்த தேர்ஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அப்பயே வந்துட்டு ஓகே சூப்பர், இவங்க செம்மையா வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த டார்க் ஹெவன் அப்படின்ற ஒரு படம் மூலியமா ஹீரோயினா பாலிவுட்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கக்கூடிய தர்ஷிகாவை பெண்ணை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்க வெற்றிக்கு பின்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்க வந்து எங்க கூட டிராவல் பண்ணி நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்றத நாங்க நேர்ல பாக்குறோம். பட் அவங்க வந்து நிஜமா செட்ல சொல்லணும், அங்க இங்க எல்லாரும் சொல்றதுதான், அப்படியே கால சக்கரை சுத்தி விட்டு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்கல்ல ஹோல்ட் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதுல நிறைய உழைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வரும். நாங்க எல்லாருமே ப்ரே பண்றோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. என்ன அவ்வளவுதானா? ஓகே, இல்ல அதாவது இப்போ பொதுவா சொல்லும் போது பிக் பாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து நாளைக்கு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி இது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான், சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணிக்கணும், நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே, சோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்று கத்துக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிலங்கர் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்றது, ஸோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங். ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துல இருந்துமே நம்ம முன்னோடி கத்துக்கிறது தான். ஓகே, சூப்பர். ஃபைனலா நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருங்க அபௌட் தி டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அதை பத்தி சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்துல நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால்ன்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. லெட்ஸ் வெல்கம் பாலாஜி அவர்களே மேடைகளுக்கு. டார்க் ஹெவன். வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நெருசா சாரி மதுரன் சார், உங்களோட குட்டி ஆரம்பிங்களா என்னோட சைல்ட்ஹுட் ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபர்ஸ்ட் டே பேச நினைச்சேன், நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல்ல உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன்.
இதனால சொல்ல உண்மையிலே நீங்க வந்ததுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலே எமோஷனலா ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 year பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து இப்போ இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 months டைம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முருகேசன் சார், அவர் என்னோட D3 படத்துல இருந்தாரு. அப்புறம் சரவணன் சார், அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோபால் சார், ஷரண் பிரதர், சித்து ப்ரோ, அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எங்க அம்மா அப்பா, ஏன்னா நான் திருநெல்வேலியில சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துல இருந்தா வரேன். அங்க சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க. ஸோ எங்க வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் பெருசா நம்ம எதுவும் உங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல, பட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்க வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இல்ல ப்ரோ, ஏன்னா இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்படின்னும் போது பொதுவா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்படின்னும் போது அஸ் அ டைரக்டரா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுல இருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க? இல்ல, ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழுசா ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட பெருசா பேச விரும்பல, யாரையும் நான் பிளேமும் பண்ணல, அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஒரு 2 பேருக்கு கண்டிப்பா மெயினா நன்றி சொல்லணும். என் டீம் தவிர்த்து, ஒன்னு ஷரண் ப்ரோ, இன்னொன்னு கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கும் இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்ல அவங்க 2 பேரும் நான் எப்பவுமே கண்டிப்பா மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ, ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நான் நினைச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. எனக்கு நான் மனசார சொல்றேன், சித்து சார் நல்லா வருவாரு, அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புறேன். அண்ட் தென் தர்ஷியா மேம், எனக்கு பெருசா ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவோம் பேச. ஃபர்ஸ்ட் நல்லா பேசினா அவங்க தர்ஷியாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேருக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமா கண்டிப்பா அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் பிளஸ் டீம், இந்த 2ம் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புறேன். அண்ட் தென் என் டீம், ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். நம்ம ஒர்க் பண்றோங்கிறோம், ஒர்க்கை பண்றதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லா பண்றது கரெக்டா நான் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா எல்லாம் நான் பண்றனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால பண்றது கண்டிப்பா கஷ்டம் தான். அது உங்களுக்கு. அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும், ஆஷிக் ப்ரோ. என் படத்துல நடிச்ச பாதி ஆர்டிஸ்டுக்கு அவங்க கோஆர்டினேட்டர், நான் அவரும் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. அந்த கேரக்டர் இன்னொருத்தர் பண்றாப்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட் உங்களை கொடுமைப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கங்க. எதுவுமே இன்டர்வியூ இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாள்ல எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காம திரும்ப அனுப்புறோமே, எதுவும் நினைச்சிருவாங்கன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்திலும் கண்டிப்பா இருப்பீங்க, கண்டிப்பா. சூப்பர். உண்மையிலே அதுதான் வந்து ஏன்னா ஒரு டீம் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்ம வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துருவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போகலாம். அந்த டைட்டில் பத்தி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லலாம். பட் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், குறைகள் அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட். அந்த டார்க் ஹெவன் நல்லா இருக்கு. இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிருக்கு? கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்கிறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பாத்தீங்களா? சூப்பர். இன்னொரு விஷயம் நான் கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசா 2 பேரும் சண்டை போடலாம், பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான். ஆனா உண்மையிலே எனக்கு மேக்சிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஸோ உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்டர் எங்க இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் அதுல நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா, தர்ஷியா மேம், மாட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில் நான் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளா வருவாங்க அப்படிங்கிறத நம்புறேன். இதை பாதி ரேட் உங்களுக்கு சேரும். ஒன்று சொல்லிக்கிறேன், சாரி. நான் எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு. ஆனா அவங்களுக்கு எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவைகள் கண்டிப்பா தேவை. என்னோட தேவதை என் யாமினி.
செந்தில் குமாரி, I love you. Thank you sir. இதுதான் ஒரு கியூட்டான வெல்கம் சித்து அவர்களை மறை கிடைக்கிறேன். It is yours. பயமா இல்ல பில்டப் இல்ல, ஃப்ரம் த ஹார்ட் தான் எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்னைக்குமே என்னோட கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் அவருக்கு செஞ்சிருவார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அறிமுகமாக்கி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு போறீங்க. அது ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் நான் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அண்ட் திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்ட் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. நல்லா ஒரு பயங்கரமான ஓவர் திங்க். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் தெரியும், நான் ஏதாவது வந்து அப்படி யோசிச்சுப்பேன். ஐயோ அடுத்து நான் தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கே போகும். அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. என் ஒய்ஃப் ஷேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்லணும்னா அதை சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது அவங்க எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, எலியன் வருது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அப்போலாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னன்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமா ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்னடா இதுவுமே ஒரு ஹேப்பனியோ ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துருக்க மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி எடுக்கணும் அதை யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது சரி ஓகே எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை சரி ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்ல போய் நம்ம ராசி எல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. தயவுசு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை போய் பார்ப்பேன். பல பேர் பண்றதுனால அப்போ நேற்று கூட பார்த்தேன். பார்த்தீங்களா? அங்க போனவன இன்னும் டிப்ரெஷன் அதிகமா இருக்கு. அந்த தமிழ் டைட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து வயது வரம்பு மீறி ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது உங்க லைஃப்ல? வயது வரம்பு மீறி என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாற போகுதுலாம் தமிழ் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்கு, அதை பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு. ஆமா இது கண்டிப்பா அந்த டேட்ல நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே இது வந்து வேலைக்காக சொல்ல அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்ரேயா பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாட்டி இருக்காங்க நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்ரேயா கிட்ட தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் கிடச்சி நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டார்க் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்கு. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணும்ட்டு. அப்போ அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ரோட் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நான் D3 டேரக்டர் பாலாஜி அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலில் நான் பார்த்துருக்கேன். இந்த போஸ்டர் அண்ட் வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நல்ல ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு எப்போ வரணும்னு சொல்லி நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரி. நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மள டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இதை நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னா அவர்கிட்ட நம்ம சொன்ன கண்டிப்பாக நான் பண்ணுற ரோல் 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடைச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து இது நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைக்கும் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்மளை பார்த்துட்டு ஓகே அவங்க அப்படிதான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே இதை பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க. நான் இப்போ தான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லைன்னா நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தான் சொன்னீங்க. கன்னி பேச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுக்கலாம். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவரை பக்கத்தில் போக பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னால சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு, செம்ம பசி, நம்மளால வேற சாப்பிட மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டேன், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்பதான் பார்த்தா இவங்கெல்லாம் இந்த கோபால் சார் இவங்க எல்லாமே உட்காந்து அந்த கல்யாணத்துல நீங்க இந்த பாய்கட்டு கல்யாணத்துல சிக்கன் பிரியாணி செமையா இருந்தது, மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுறது காதுல வந்து நம்மளுக்கு எச்சி ஊறும். அப்ப ப்ரோ என்ன சொல்றாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுது. அப்படியா, சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகிருக்கோம், நான் அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே எஸ் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுகினீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ. எனக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் நான் ஓவர் திங்கிறேன், எனக்கு அது மண்டல ஓடிட்டே இருக்கு. நம்ம உடனே அவர்கிட்ட லீவ் கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துருமா, என்ன சார் சொல்லி அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன். எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில சொட்ட ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாத்து என்னை தரையில் இறக்கிட்டாங்க. அது வேற விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் பேக் பெயின் ரொம்ப இருக்கு, அன்னைக்கு கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார், ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்டுருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டார். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அந்த மாதிரிதான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பாரு. அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்றதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகும். என்ன பாக்குறாரு, நான் வந்து போல காப் பண்றதுனால ஷேவ் பண்ணும் இல்லையா, பார்த்தோன்னே கேட்குறாரு, சார் நீங்க ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நம்ம பக்கத்துல சலூன் இருக்கு சார், நம்ம ஷேவ் பண்ணுறது சார். அப்புறம் இல்லை சார் இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சிருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுறாரு. அப்பதான் அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். ஸோ இந்த டீம்ல நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து நான் காஸ்டிங் பத்தி நான் சொல்றேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசணும், ரொம்ப டைம் தான் இல்லை. காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா பார்த்து காலேஜில் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன்.
வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப், தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளோ ஈஸியா ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டாரு. அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டா இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பரா அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் மணி சார், டிஓபி மணி சார் பத்தி நான் சொல்றேன். சார் அழகா காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போயிட்டு அப்பப்போ பார்ப்பேன். அவர் பார்க்குறாரு இல்லையோ நான் போய் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். ஓகே, நம்ம நல்லா தான் தெரியுறோம். ஓகே, நல்லா இருக்கு. அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸா பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா,